YouTube? Yeah. YouTube? YouTube. Hello. Hello. Brother. Where are you from? Hello, my brother. Yeah, where are you from? I from Uzbek. Uzbekistan. I from Uzbekistan. இவர் தாங்க நம்மளோட ஹாஸ்டலில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டது. நல்லா பார்த்துட்டாருங்க, வேறு லெவலு, நல்ல ஹாஸ்டலு. ஓகே, இவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Good luck, my brother. ஷூர், யா, தேங்க்யூ. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேங்க. இது வந்து ஒர்க்கிங் டே அசர்பைஜானில். வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏர்போர்ட் போயிட்டு அடுத்த கண்ட்ரி போக போகிறோம். சரிங்க. ஹலோ, வணக்கம் 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 அண்ட் குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி அசர்பைஜானில் நம்மளோட கடைசி நாளுங்க. இன்றைக்கி பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம இப்போது ஏர்போர்ட் போயிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போக போகிறோம். எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அபுதாபி. நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் வந்து இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்ல கண்ட்ரிங்க, அருமையான கண்ட்ரி. முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு தெரியல. முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க போல். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப தங்கமான மக்கள். நீங்கள் வந்து அசர்பைஜான் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் நான் சும்மா சொல்லலை, ஏன்னா வந்து நீங்கள் யூரோப் போகிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா அசர்பைஜான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா வந்து அசர்பைஜான் வந்து ஒரு சூப்பரான கண்ட்ரிங்க. ஸோ இங்கே அசர்பைஜானில் மக்கள் வந்து ரொம்ப தங்கங்க. அதாவது நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் டூரிஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. யூரோப் போகிற பிளானில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் வீசா கிடைக்கலனா கூட அசர்பைஜானுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் விசா எடுத்து இங்கே வந்து பார்த்துட்டு போகலாங்க. இது வந்து அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட்டையுமே வந்து இவங்க ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. அதாவது டூரிசமோட ரெவன்யூ வந்து இவங்க பூஸ்ட் பண்ண போகிறாங்க, பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. நான் அப்ளை பண்ணேன், தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விசா வந்துருச்சுங்க. இது வந்து விசா தான், நீங்களே அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அந்த வெப்சைட்டும் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. செம கண்ட்ரிங்க. நீங்கள் வந்து யூரோப் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். யூரோப்போட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மடங்கு விலை கம்மியாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஈஸ்ட் சைட் ஆஃப் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம அந்த தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஆனால் யூரோப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சீப்புங்க. ஸோ நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான கண்ட்ரி. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. நான் இன்னொரு இடத்துல ஹாஸ்டலில் தங்கியிருந்தேங்க. ஒரு 4 நாள் தங்கியிருந்தேன். ஸோ அந்த ஹாஸ்டலில் நான் காட்டலை. எனக்கு அது ஒன்றும் அந்தளவுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. ஏன்னா வந்து ப்ராப்பராக அது நீட்டாக இல்லை. ரெண்டாவது பெட்டும் ஒன்றும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 to 500 வந்தது. பட் இதே ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிலையும் வந்து கொடுக்குறாங்க, நல்லா தான் கொடுக்குறாங்க. மெயினாக நீட்னஸ் கூட விடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 18 மெம்பர்ஸ் வந்து அந்த ஹாஸ்டலில் இருக்காங்க. 18 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் அப்படிங்கிறது எப்படிங்க பார்த்தோம். ஈவன் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணுன்னா கூட அந்த டாய்லெட்டில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் தங்கின ஹாஸ்டல் பேர் ஸ்வீட் ஹோம் அண்ட் ஹாஸ்டல்னு பேர். நீங்கள் சப்போஸ் அசர்பைஜான் வந்தீங்கன்னா அங்கே தங்காதீங்க. அது தவிர நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸ்வீட் பாக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது. அங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். ஸோ அங்கே பார்த்தேன், அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அங்கேயுமே ஒரு டாய்லெட் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ 18 பேருக்கு ஒரு டாய்லெட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ இங்கே இதுதான் நிலமை. நீங்கள் பட்ஜெட் பேக் பேக்கிங்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட் தான் இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இச்செரி ஷஹர் அப்படிங்கிறாங்க. வாயில நுழையில தான். பட்டு இங்கேருந்து நம்மளுக்கு இன்னொரு மெட்ரோ போய் அங்கேருந்து ஏர்போர்ட் பஸ் இருக்குங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மக்களே, நீங்கள் அசர்பைஜான் வந்தீங்கன்னா இந்த பாக்கி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்த உடனே, ஏர்போர்ட்டோட வெளியில் வந்த உடனே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மஸ்ட்டு ஹேவுங்க அசர்பைஜானுக்கு வந்தப்போ. இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் மெட்ரோவில், பஸ்ஸஸில் இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப சீப்பும் கூட. நீங்கள் டாக்ஸி எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து கப்பலாக வந்தீங்கன்னா டாக்ஸி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சோவியட் டைமில் மெட்ரோ போட்டனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டனல் மாதிரி இருக்குங்க. அப்படியே சல்லுன்னு கீழே போகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. ஏப்பா. ஓகே, இன்றைக்கி அசர்பைஜானில் லாஸ்ட் டே. இந்த மெட்ரோக்கு ஒரு டாட்டா சொல்லிப்போம். பாய் பாய். ஸ்டேஷன் வெளியில் வந்தாச்சுங்க.
ஸோ 28th மேற்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் இப்படி தாங்க இருக்குது. ஸோ இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போது நம்ம ஏர்போர்ட் பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. பரவாயில்லைங்க, இங்கே மக்கள் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல் தான். ஊருக்கு போகிற வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட். இதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸு. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸுங்கிறனால ஈகோ பஸ் க்ரீன் கலரில் இருக்குது. இதெல்லாம் நார்மல் பஸ்ஸு. ஸோ நம்ம ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு கேட்போம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏர்போர்ட் ஓகே. ஜஸ்ட்டு காரை டேப் பண்ணிட்டு ஏற வேண்டியதான். அசர்பைஜான் தான். ஓகே லெட்ஸ் see. ஸோ அவ்வளோதாங்க, ஏர்போர்ட் பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் எடுத்துட்டாங்க. டைம்னா டைம் பக்காவான டைமில் இருக்காங்க. அந்த டைமில் டான்னு எடுத்துடுறாங்க. பஸ்ஸு ஃபில் ஆகுதோ இல்லையோ யாருக்கும் வெயிட் பண்ணுறதெல்லாம் இல்லை. அந்த டைமில் பஸ்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ எடுத்துடுறாங்க. அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் ஏர்போர்ட் தான். ஏங்க நம்ம ஊரில் இருக்கிற யமஹா எம்டிங்க நிற்கிது. பரவாயில்லையே, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு யமஹா பைக்கை பார்க்குறேன் அசர்பைஜானில். முதல்ல பைக்கே இப்போ தாங்க பார்க்குறேன். என்னடா நமக்கு இன்னும் சம்பவம் நடக்கலையே அப்படின்னு பார்த்தேங்க. டெர்மினல் மாதிரி வந்தாச்சு. டெர்மினல் 1க்கு போனோம், நடக்க விட்டாங்க. சம்பவம் தானே. இந்த இடத்துல ஏறணும், மறுபடியும் இதே இடத்துல முடிக்கிறோம். இவ்வளோ ஏர்லைன்ஸா? இவ்வளோ ஏர்லைன்ஸ் வந்து இங்கே போதா? என்னது இண்டிகோ இருக்கா? இண்டிகோ இங்கே அசர்பைஜானில் என்ன பண்ணுறாங்கிறதே சுத்தமாக தெரிலங்க. ஓகே, ஸோ இந்த ஏர்லைன்ஸ்லாம் வந்து அசர்பைஜான்லேருந்து மற்ற கண்ட்ரிக்கும் போகிறாங்க. சப்போஸ் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்போஸ் நீங்கள் ட்ரான்சிட் மாதிரி வந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. செக்இன் பண்ணியாச்சு. விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. வேறு லெவல். இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு லெட்ஸ் கோ. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து மெக்டியில் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டேங்க. மதியானம் சாப்பிட்றீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளைட்டில் மீல் கிடையாது. மெக்டி தான் ஓரளவு கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ஒரு சாலடும் ஒரு ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கியிருந்தேன். 12.2 மணி வந்தது. நம்ம ஊருக்கு வந்து ஒரு 600 ருபீஸ் வருது. வேறு வழி இல்லைங்க. உள்ளே போனால் இதோட இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு மீல். இமிக்ரேஷன் முடிச்சாச்சுங்க. டன். அப்படி பாருங்களேன், இங்கே வந்து டிபார்ச்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேபி இது புது டெர்மினல்னு நினைக்கிறேன். ஆனால் டெர்மினல் 1ன்னு சொல்கிறாங்க. அது அதுதான் புரியல. செம்மையாக இருக்குது. இந்த கலரே சூப்பராக இருக்குது. அந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளோட கேட் வந்து 5, 2, 3. ஓகே, சரிங்க. இப்போது அசர்பைஜான்லேருந்து அபுதாபி போக போகிறோம். செக்இன், இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க.
இப்போது நம்ம அசர்பைஜானில் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா. நான் வந்து 6 days வந்து அசர்பைஜானில் இருந்தேங்க. இந்தியாவிலேருந்து அசர்பைஜான் வந்து மும்பை வழியாக வர்றதுக்கு எனக்கு 1 way ஃப்ளைட் டிக்கெட் வந்து 10,000 சம்திங் ஆச்சு. தென் அடுத்து வந்து உள்ளே வர்றதுக்கு வீசா வேணும். ஸோ வீசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,600 rupees வந்து ஆச்சு. வீசா எடுக்கிறது ஈஸி தான். நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் அக்கமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த கண்ட்ரி போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்ஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சீப்பாக இருக்கும், அதே மாதிரி பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து அசர்பைஜானில் நான் 2 ஹாஸ்டலில் தங்கியிருந்தேங்க. இந்த 6 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு ஹாஸ்டல்லையும் மற்ற ஒரு 4-5 days வந்து இன்னொரு ஹாஸ்டல்லையும் தங்கியிருந்தேங்க. ஃபஸ்ட் ஹாஸ்டல் வந்து நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஸ்டல் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு அக்கமடேஷனுக்கு ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,000 தான் எனக்கு ஆச்சு. தென் ஃபுட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க. இந்தியன் மீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெர் மீல் வந்து பார்த்திங்கன்னா 1,500 rupees வந்து நீங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னா 1,500 rupees ஆகுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6 daysக்கு வந்து 15,000லேருந்து 18,000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகுங்க. நான்லாம் லேட்டாக தாங்க இருந்தேன். லேட்டாக இருந்தனால ஒரு நாளைக்கு என்னால் 2 மீல் தான் சாப்பிட்ற மாதிரி வந்தது. ஸோ ஆவரேஜாக வந்து எனக்கு ஒரு 12,000 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஃபுட்டு. தென் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து அசர்பைஜானில் நம்ம தனியாக கார் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு சுற்றலாம், இல்லைனா இங்கே பைக் வந்து ரெண்டல்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து அலோட் கிடையாது. ஸோ அதனால் கார் மட்டும் தான் எடுக்கலாம். கார் வந்து எனக்கு பெருசாலாம் ஓட்ட தெரியாதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கைடட் டூர் வந்து எடுத்துட்டேன். அந்த கைடட் டூருக்கு எனக்கான செலவு வந்து 4,800 என்னமோ சம்திங் என்னமோ ஆச்சு. தென் அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஓவராலாக வந்து எனக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டுமே ஒரு 20,000 ஆச்சுங்க. மேக்ஸிமம் 20,000 வந்து இதுக்கு மேலே எனக்கு செலவே ஆகலை. தென் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நார்மலாக வந்து எல்லா கண்ட்ரியை மாதிரி இங்கேயும் வந்து சீப்பு தாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அந்த பாக்கி காட்டுங்கிறது யூஸ் பண்ணணும், அது வந்து சீப்பு தான். ஸோ எனக்கு பெருசாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு ஆகலை. நான் வந்து மேக்ஸிமம் நடராஜ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருப்பேன். ஸோ எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பெருசாக செலவாகலை. தென் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அது உங்களோட எக்ஸ்ட்ரா செலவு தான். ஸோ ஓவராலாக எனக்கு இங்கே அசர்பைஜானில் ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 45,000ங்க. இது நான் ஹையஸ்ட் அமௌண்ட் தான் சொல்கிறேன், நான் ஃபுல்லாலாம் கேல்குலேட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் சொல்கிறேன். இதோட கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 45,000 ஆச்சுங்க. எப்படின்னா நான் ஃப்ளைட்ஸும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம அபுதாபி போவோம், அபுதாபியில் எப்படி செலவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அந்த பட்ஜெட்டை வந்து நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நம்ம ஃப்ளைட் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க, போவோமா? ஸோ ஃப்ளைட்டுக்கு வந்து பிரிட்ஜு போடாமல் நடந்து போயிருந்தா செமையாக இருக்கும். பிரிட்ஜா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏரோ பிரிட்ஜு தாங்க, நோ லக். போவோம், பிரிட்ஜிலே போவோம்.